மற்றொரு அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இளம் பெண்களை ஏமாற்றிய பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி இளம் பெண்களிடம் நகை, பணம் உள்ளிட்டவற்றை பறித்துக் கொண்டு ஏமாற்றிய பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கும் அண்மை தகவல். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். முரளி, யார் இந்த பாஜக நிர்வாகி? வணக்கம். தாம்பரம் பகுதியில் உள்ள சேலையூரில் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பல இளம் பெண்களை ஏமாற்றிய பாஜக இளைஞரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சென்னை தாம்பரம் அடுத்த தெம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழரசன். இவர் சேலையூர் பகுதியில் உள்ள சட்டக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே பல பெண்களை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி அவர்களிடம் உல்லாசமாக இருந்து அதனை வீடியோவாக எடுத்து பணத்தை பறித்திருக்கிறார். இதனை அடுத்து சட்டக் கல்லூரியில் படிப்பை முடித்துவிட்ட தமிழரசன் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளராகவும் பிஜேபியில் பொறுப்பு வகித்து வருகிறார். இந்நிலையில் சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் இளம்பெண் ஒருவர் தமிழரசன் மீது ஒரு புகார் மனுவை அளித்திருக்கிறார். அந்த புகாரில் தன்னை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றியது மட்டுமில்லாமல் பல ஆண்டுகளாக பல பெண்களை ஏமாற்றியதும் பல லட்சம் ரூபாய் தன்னிடமிருந்து பெற்றுக் கொண்டதாகவும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் சிட்லப்பாக்கம் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் இளம் பெண்கள் தமிழரசுடன் தனியாக இருந்து கொள்வது போலவே அவர் செல்போனில் அந்த வீடியோக்களையும் அந்த இளம்பெண் பார்த்திருக்கிறார். அந்த வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரங்களை போலீசாரிடம் சமர்ப்பித்திருக்கிறார். இதனையடுத்து நேற்று இரவோடு இரவாக அந்த தமிழரசனை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து அவனிடம் விசாரணையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய செல்போன் மற்றும் லேப்டாப்பில் பல இளம்பெண்களுடைய வீடியோக்கள் மற்றும் அந்தரங்க ஆடியோக்கள் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து மற்ற 2 பெண்களும் அவன் மீது புகார் மனு அளித்திருக்கிறார்கள். இந்த புகாரின் அடிப்படையில் நேற்று போலீசார் அவனை கைது செய்து இன்று அதிகாலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பிஜேபி பொறுப்பில் இருந்து கொண்டு பல பெண்களை ஏமாற்றியதும் கல்லூரியில் படிக்கும் பொழுதே பல பெண்களை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி அவர்களிடம் இருந்து லட்சக்கணக்கில் பணத்தை பறித்து சென்றதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழரசனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மேலும் புகார் மனு அளிக்க வரலாம் எனவும் அதே போன்று அவர்களுடைய புகார்கள் ரகசியமாக வைக்கப்படும் எனவும் காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர் மீது மேலும் 2 பெண்கள் புகார் மனு அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முரளி.